Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகு தரும் காதல் சிக்கல்கள். இதன் தலைப்பு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 50-60% மேலான இளைஞர்கள் காதல் வயப்படுகிறார்கள். அதுலேயும் காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதில் பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது காதலை இவங்க பண்ணிடுறாங்க, சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. இந்த அமைப்புகள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான். 1990களில் எல்லாம் காதல் திருமணங்கிறது அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கும். 2000வது ஆண்டுகளில் ஒரு 10% இருந்தது. 2010 20% ஆகி இப்போ 2020 கடந்து 30 நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 50-60% லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டு அதை ஏதோ பண்ணாதவங்கெல்லாம் ஏளனமானவர்கள்ங்கிறது மாதிரி நினைக்க தோன்றும் அளவுக்கு காலம் வளர்ந்து விட்டது. இதில் ஒருத்தரை லவ் பண்ணி சின்சியராக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் வரப்போகிறதில்லை. ஆனால் ராகு ஆளும் இந்த அவசர யுகத்தில் ஒரே நேரத்தில் 2 பேரை லவ் பண்ணுறது, 3 பேரை லவ் பண்ணுறது, 4 பேரை லவ் பண்ணுறதுன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை சிக்கலாக மாற்றிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதுவும் இல்லாமல் 1:1:1ன்னு இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்னு தேடுற குணம் இன்றைக்கி ஆண் பெண் 2 பேருக்குமே ரொம்ப அதீதமாக வந்துடுச்சு. அதீதமான ரொம்ப ரொம்ப அதீதமாக வந்துடுச்சு. அதனால் அது லவ்னு கன்ஃபார்ம் பண்ணாமலே பெஸ்டி அது இதுன்னு என்னென்னமோ புது புது பேர்களை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பெஸ்டின்னு சொல்லி அப்படியே அலக்கழிக்கிறாங்க. இந்த காதல் சிக்கல் வரும் அமைப்பு, அதனால் பேர் கட்டுற அமைப்பு, அதனால் அசிங்கப்பட்டு நிற்கிற அமைப்பு, அதனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரைக்கும் போகிற அமைப்பு, அதுக்கு மேலே அதனால் கொலை வரைக்கும் போய் முடிகிற அமைப்பு எல்லாமே ராகு தர்றது தான். ஸோ ராகு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக 5ஆம் அதிபதி தான் காதலை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் காதலுக்கான கிரகம். சில நிலைகளில் சந்திரனுமே காதலை தூண்டிவிடக்கூடியவர் தான். அதீதமான காதல் உணர்வை தரக்கூடியதில் இந்த சந்திரன் சுக்கிரன் 2 பேரும் மற்றும் 5ஆம் அதிபதிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. யாருடைய ஜாதகங்கள்லாம் சந்திரனோ சுக்கிரனோ அல்லது 5ஆம் அதிபதியோ ராகுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு காதல் சிக்கல் வரும் வாய்ப்புகள் அதிகம். கவனமாக இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வர்றது, காதல்னால் மனசு உடைஞ்சு போகிறது, காதலால் துரோகத்தை சந்திக்கிறது, அல்லது நீங்கள் காதலுக்கு துரோகம் செய்யும் விளைவுகள் ஏற்படுறது, ஒரே நேரத்தில் 2-3 பேருக்கு மேலே காதல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது, அதை ஏதோ பெரிய சாதனைங்கிறது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி லைஃப்பில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறதுலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணியோடைய ஜாதகம், இவங்களுக்கு ரிஷப லக்னம், 5ஆம் அதிபதி புதன் சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் ரிஷப லக்னம், 5ஆம் அதிபதி புதன், கூடவே சுக்கிரன், நீச்ச சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் 2 பேருமே ராகுவோட 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்ணாங்க, உயர்ப்பு கல்வி +2 படிக்கிற நேரத்தில். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணிவிட்டு காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வேறு ஒரு பையனை லவ் பண்ணி, காலேஜ் லாஸ்ட் இயரில் வேறு ஒரு பையனை லவ் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலேஜில் படிக்கிற பசங்க 2 பேர் கூடயும் உடற்கூறு ரீதியான தொடர்புகள் வேறு, லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்து வேற விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த காதலுமே செட் ஆகலைன்னு முடிவு பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் பார்க்குற கல்யாணத்தை பண்ணிக்க ரெடி ஆகிட்டாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த காலேஜில் படித்த கடைசியாக லவ் பண்ண பையன் நேரடியாக ஆசிட் அடிச்சிட்டான் மூஞ்சி. பேப்பர்ல எல்லாம் ஒரு ஃபேமஸான நியூஸ் தான். இப்போ வாழ்க்கையே இந்த முறை தவறிய காதல்னால் போயிடுச்சு. இன்றைக்கி வெளியில் வர முடியாமல் முடங்கி போய் உட்காந்துக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்கள் 5ஆம் அதிபதி நெகட்டிவாக இருந்தாருன்னா ப்ராப்ளம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன்
ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை காதல் வரும். அதில் நிறைய சிக்கலும் வரும், பிரச்சனைகளும் வரும். இப்போ மேசலக்கண ஜாதகர்களாக இருந்தாங்கன்னா சூரியன் 5ஆம் அதிபதி, இவங்களோட ராகு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிறதோ, அல்லது பொது காதல் காரகர்களான சுக்கிரன் சந்திரனோட ராகு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிறதோ சிக்கல். கவனமாக இருக்கணும். நீங்களாம் நேரடியாக பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறது புத்திசாலித்தனம். ஏன்னா காதல் கண்டிப்பாக வரும், ஒன்றுக்கு மேற்பட்டு வரும், அது தோக்கும். அப்புறம் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நாம் இன்றைக்கி எல்லாத்தையும் யீஸியாக கடந்து போயிடலாங்கிற நிலையில் இல்லை. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நிறைய குற்றங்களும் தவறுகளையும் இழைக்கும் நிலைக்கு தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. காதல் தோல்வியினால் சூசைட் பண்ணிக்கிறது, காதல் துரோகத்தினால் இவங்க போய் கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை அழிச்ச தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறது, அல்லது சோசியல் மீடியாவில் போய் தப்பாக என்னத்தையாவது போட்டு விட்டு அதற்கு பிறகு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சிறை தண்டனைங்கிறது மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிக்கிறது. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்கிறதுக்கு இந்த ராகு தான் காரணம். ராகு தர்ற காதல் சிக்கல் சொல்லி மாலை. இது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே நிலை தொடரும். கல்யாணத்துக்கு பிறகு கூட திருமணம் ஆயிடுச்சே, சரி ஓகே ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்துட்டு போயிடுவோமான்னு விடவே விடாது. இல்லீகல் கான்டாக்ட்ஸை உருவாக்கி விடுறது, ஒரு அஃபேர்ஸை ஏற்படுத்தி அதனால் பெரும் பெரும் சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாக்குறது, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகம் தான் அவர். இந்த அமைப்புக்கு குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் ஜாதகர் தப்பிப்பார். அல்லது லக்னாதிபதியின் வலு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கடந்து வந்துடக்கூடிய மனப்பக்குவம் வந்துடும். புரியுதுங்களா? ரிஷபத்திற்கு புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ராகுவோடு இருந்தால் இந்த நிமிப்பு வரும். மிதுனத்திற்கு சுக்கிரன் ராகுவோடு சேருவது, மேலும் சந்திரன் ராகுவோடு சேர்றது இந்த அமைப்பு தரும். கடகலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாய் ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தார்னா இந்த சிக்கல் வரும். கூடவே பொது காதல் காரகர்களான சுக்கிரனோ சந்திரனோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் வரும். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா ரொம்பவும் மோசமான விளைவுகளை தரும். சிம்மத்திற்கு குரு குருவே ராகுவினால் பாதிக்கப்படும் போதும் சுக்கிரன் சந்திரன் ராகுவால் பாதிக்கப்படும் போது இந்த அமைப்பு வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு அதிகாரி சிம்ம லக்னக்காரர், இவங்க நல்ல ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிறாங்க. மாதம் 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 42 வயசு, 2 பெண் குழந்தைகள், திருமணம்லாம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு மேலே ஆயிட்ட நிலையில் இவங்களோட ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல குருவும் ராகுவும் இணைவு. சுக்கிரன் 11லேருந்து பார்த்துட்ருப்பார். இந்த அமைப்பு சூரியன் 10ல் திக்பலம், புதனும் அங்கேயே நல்ல வலுவான உத்தியோகம் இருக்கிற அமைப்புகள் ஜாதகம். இவங்களோடது பார்த்திங்கன்னா முறை தவறிய காதல் அது கூட வேலை செய்கிற தன்னை விட வயதில் ரொம்ப கம்மியான ஒரு நபரோட தொடர்பு ஏற்பட்டு அது இல்லீகல் கான்டாக்ட் ஆகி அதனால் குடும்ப வாழ்க்கையை சிரித்து கேள்விக்குறியாகி வேலை போக வேண்டிய கண்டிஷன் வரைக்கும் போய் ஒரு மாதிரியாக உருட்டு பிறண்டு மீண்டு வந்தாங்க. இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை, ராகு குரு சேர்க்கை, 5ஆம் அதிபதியை ராகு பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதல் சிக்கல்களை கொடுக்குன்ற அவசியம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் தரும். மிக கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சிம்ம லக்னம் காலபுருஷனுடைய 5ஆவது வீடுங்கிறதுனால இவங்களுக்கு தான் அதிகப்படியாக காதல் சிக்கல்கள் வரும். அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கிரகங்கள் தசை நடத்தும் போதெல்லாம் அந்த காதல் சிக்கல் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுலேயும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரே ஒரு புத்தி அங்கேருந்து நடத்துகிற காலத்திலேயே முறை தவறி போய் இல்லீகல் கான்டாக்டில் போய் அஃபையர் ஆகி அசிங்கப்பட்டு அவமானப்படுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ சிம்மத்தில் இது இருந்து அவர் தசாபுத்தி நடத்துகிறாருன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகுவோடு க்ளோஸாக சேர்றது அல்லது சுக்கிரன் சந்திரன் ராகுவோடு க்ளோஸாக சேர்றது இந்த சிக்கலை தரும் அமைப்பு. துலா லக்னத்திற்கு அதே சனி பகவான் ராகுவோடு க்ளோஸாக சேரும்போது இந்த அமைப்புகள் ஏற்படும். விருச்சிக லக்னத்துக்கு மீண்டும் குரு ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்றது அல்லது சுக்கிரன் ராகுவோடு க்ளோஸாக சேர்றது, சந்திரன் ராகுவோடு க்ளோஸாக சேர்றது இந்த அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு இருந்து குரு பார்த்துட்டார்னா ஒரு மாதிரி மேம்போக்காக இருந்து சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க. குறிப்பாக 5ஆம் அதிபதி ராகுவினால் கிரகணப்படுத்தப்படுறது தான் பெரிய சிக்கல். இவங்க சிக்கலை உருவாக்கவும் செய்வாங்க, இவர்களே சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கவும் செய்வாங்க. இதில் இவங்க தப்பு செய்வாங்களா, இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி தப்பு செய்வாங்களான்னு கணிக்கவே முடியாது. ரெண்டுமே நடக்கும்.
அவர்கள் தூண்டிவிட்டால் நான் அதை செய்து விட்டேன் அப்படிங்கிறது மாதிரியான கணக்குலையும் வரும். தனுர் லக்னத்துக்கு செவ்வாய் ராகுவோடு சேரும்போது இந்த அமைப்பு ஏற்படும். பொது காதல் காரகரான சுக்கிரனும் சந்திரனும் சேரும்போது இதே அமைப்பு ஏற்படும். மகர லக்னத்திற்கு சுக்கிரன் ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக சேரும்போது இந்த அமைப்பு ஏற்படும். அல்லது சந்திரன் சேரும்போது இந்த அமைப்பு ஏற்படும். கும்ப லக்ன ஜாதகர்களுக்கு புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது இவங்களே ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் தொடர்பு இது லொட்டு லுசுக்குன்னு போயிடுவாங்க. அதனால் பெரும் சிக்கல்களை சந்திக்க அமைப்பு உண்டாகும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் சேரும்போதும் சுக்கிரன் சேரும்போது இந்த அமைப்பு ஏற்படும். நார்மலாகவே 5ல் ராகு இருந்தால் காதல் அது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலாக மாறி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விதி உண்டு. உங்கள் லக்கணத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் போய் சிம்மத்தில் உட்காந்து தசாபுத்தி நடத்துனாங்கனாலும் அதுலேயும் இந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸஸ் வரும். இதில் ப்ராப்பரான ஒரு லவ் மேரேஜுங்கிறத யாரும் இப்போ எதிர்க்கிறது இல்லை. கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ஃபைன், அவங்க விருப்பம், அவங்க செய்யுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், ஒரே நேரத்தில் 2 பேர் காதலிக்கிறது, 3 பேரை காதலிக்கிறது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டேட்டிங் மாற்றிக்கிட்டே போகிறது, இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு தாவி தாவி போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் தான் சிக்கலை பின்னாடி பெரும் அளவில் ஏற்படுத்தி விடக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சுக்கிற அளவுக்கு மோசமான காதல் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அன்றாடம் செய்தித்தாள்களில் பார்க்குற நிகழ்வுகள் தான் இதெல்லாமே. அப்போ நாம் அதில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் இருந்தால் லவ் கிவ்லாம் வேணாம் அப்படின்ற முடிவு எடுத்து உங்கள் வாழ்க்கை துணையை விரும்புங்கள்ங்கிறது மாதிரி போயிடணும். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு அப்பாடா மேரேஜ் பண்ணிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் யோசிச்சிடவே கூடாது. எப்போ வேணாலும் ப்ராப்ளங்கள் வரும். நாம் தான் எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்து அவற்றை கடந்து வர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.